Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,659 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா கேப் அப்பு, ஹை பார்த்திங்கன்னா 23 கேப் அப்பு, அதாவது ஓப்பனே 23,830 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்த்திங்கன்னா 23,859, லோ பார்த்திங்கன்னா 23,596. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 23,654 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் நெகட்டிவான க்ளோஸ். அதாவது நேற்ற க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது இன்னையோட க்ளோஸ் வந்து வெறும் 4 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறோம், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் கொடுத்தோம்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 23,800 கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,600 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 23,830 தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோமோ அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த டைம் மார்னிங் டைம் வந்து அந்த ஒரு ஏற்ற இறக்கத்தோடையே தான் இருந்தது. நான் நேற்றும் சொன்னேன், எல்லா நாளும் சொன்னேன், ஒன்ஸ் நம்மளோட சப்போர்ட்டோ ரெசிஸ்டண்ட்டோ பிரேக் ஆனோன்னு உடனே போய் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கான மூவ்மெண்ட் வரும்போது பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா 800 கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுங்க. பாருங்கள், இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கேண்டில் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சது. அது கீழே பாருங்கள், இங்கே எக்ஸாக்டாக அந்த செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக 800லேருந்து செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக செல்லோ புட்டோ எடுத்துருந்திங்கன்னா நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்தோம்? 23,600 கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 23,596 வரைக்கும் கீழே இறங்கிச்சு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கிடைச்சிது. அதாவது ஒரு 200 பாயிண்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டாக எக்ஸாக்டான என்ட்ரி கொடுத்துருந்தாலே போதும். இன்றைக்கி மினிமம், ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்க பாயிண்ட் எடுத்துருக்கலாம், பட் மினிமம் 30லேருந்து 40 பாயிண்ட் அழகாக வந்து எடுத்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மதில் மேல் நிற்கிற பூனை மாதிரி தான். அந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் போக முடியல. ஸோ ஏடியராக நான் ரெகுலராக சொல்கிறது தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது எக்ஸாக்டாக மேலே பார்த்திங்கன்னா 23,800, மேலே 23,800, கீழே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 23,450. ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம நேற்று என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்தோமோ அதை பிரேக் ஆகலை. அந்த ஓப்பனிங்கில் போனதோடு சரி, அதுக்கப்புறம் பிரேக் ஆகலை, அதுக்கப்புறம் கீழே வந்து. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ 22/5/26 பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அதே 23,800 தான். ஸோ ஏன்னா உடைக்கவே இல்லை, அப்படியே அந்த கேப் அப்பில் போயிட்டு அதே வேகத்தில் இறங்கிடுச்சு. ஸோ அதனால் 23,800. 2 பார்த்திங்கன்னா அதே தான். நேற்று என்ன கொடுத்துருந்தோன்னா 23,900 ப்ளஸ். ஓகேங்களா? இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 23,600 தான் நிற்கிது. அதுதான் நம்ம நேற்றும் கொடுத்துருந்தோம். அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து முடியும் போது மேலே ஏறி தான் முடிச்சிருக்கு. ஸோ சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 23,600. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,450 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு 23,600 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 23,450 ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,654. அதான் நேற்றே சொன்னோம்ல, அந்த -4 பாயிண்ட் தான் நேற்றுக்கும். ஸோ எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட் ஒன்றான 23,600 க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலும் நாளைய மார்க்கெட் க்ரூஷலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மாதிரியே நாளைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 23,800. ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன், இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கிட்டு இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.